ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டாட் கேரட்லேருந்து இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து டைமிங் பெல்ட் டென்ஷனர் பேரிங். லேட்டஸ்ட் வண்டிக்கு டைமிங் செயின் இருக்குது. இந்த டைமிங் பெல்ட் இருக்கிற வண்டிங்கள்லாம் ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. ஏன்னா இது போக இந்த பாலும் தேஞ்சு ஹீட் ஆகும், ப்ளஸ் பெல்ட்டும் ஹீட்டில் ஓடுது இல்லைங்களா, அதனால் அது வீக்னஸ் ஒரு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இன்கேஸ் பெல்ட் வீக்காக எங்கன்னா கட் ஆகிடுச்சுனாக்கா வண்டி பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. சில வண்டிங்க ஓவர் ஹெட் கேம் வரும், அந்த வேல் பெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. சில இந்த மாருதி கார்பரேட் வண்டியிலலாம் பரவாயில்ல, கட் ஆகிடுச்சுன்னா மாற்றிக்கலாம், அது டச் ஆக சான்ஸ் இல்லை. வேனு, ஜென்னு, எஸ்டீம் 800 அந்த மாதிரி காரணங்கள்லாம் பரவாயில்லைங்க. இப்போ லேட்டஸ்ட் வண்டிங்கலாம் டைமிங் பெல்ட் வந்து ஓவர் ஹெட் கேமும் பிஸ்டன் கிட்ட இருக்கும். கட் ஆகிடுச்சுன்னா ரன்னிங்கில் வந்து பெண்ட் ஆகி டேமேஜ் ஆகிடும், பிஸ்டன் ஓடி சான்ஸ் இருக்குது. அதனால் என்னன்றங்க, எதெல்லாம் பெல்ட் இருக்குது உங்கள் வண்டியில் டைமிங் பெல்ட், அதை வந்து நீங்கள் 60,000 கிலோமீட்டர் கம்பல்சரி மாற்றிக்கலாம் நல்லது. அந்த பேரிங்கை மாற்றிக்கோங்க. ஏன்னா ரிஸ்க் எடுத்துக்காதீங்க, ரிஸ்க் எடுத்துக்குன்னு ஓடினதுக்கு ஓட்டாதீங்க. உங்கள் மெக்கானிக் கேளுங்க, இவ்வளோ கிலோமீட்டர் மாற்றலாமா, நல்லது. மாற்றிக்கினீங்கன்னா உங்கள் உங்கள் ஹெட்டு வேல்வும் நல்லாயிருக்கும், லைஃபு பிஸ்டனும் ஓடியாது. ப்ளஸ் இந்த பேரிங் மாற்றிக்கோங்க, எங்கேயோ உங்களுக்கு பெல்ட் கட் ஆக சான்ஸ் காத்து ரெண்டும் மாற்றிக்கினீங்கன்னா உங்கள் லைஃப் ரன்னிங்கில் நல்லாயிருக்கும் வண்டி இது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எங்கன்னா தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் மாற்றிக்கிட்டீங்களா. அப்படியே எடுத்துன்னு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. இது 50, 60, 70,000 கிலோமீட்டர் மாற்றிக்கிங்கன்னா என்னோடய சஜஷன் மாற்றிக்கினா ரொம்ப நல்லது.